ஈராக்கினுடைய வடபகுதியில் இருக்கின்ற 2 முக்கியமான நகரங்களை இலக்கு வைத்து ஈரான் ட்ரோன் தாக்குதலை நடத்தியிருக்கிறது. இந்த தாக்குதல் தொடர்பான மேலதிக விவரங்களை இந்த காணொளியில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். இஸ்ரேலைச் சேர்ந்த முன்னாள் இராணுவ வீரர்கள் 600 பேர் சேர்ந்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு ஒரு கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கின்றார்கள். அந்த கடிதத்தில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்களை பற்றி ஒரு சில முறைப்பாடுகள் சொல்லப்பட்டுள்ளன. எனவே பரபரப்பான இந்த கடிதத்தில் வேறு என்னென்ன எல்லாம் சொல்லப்பட்டுள்ளன என்பது சம்பந்தமாகவும் இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். இந்த செய்திகளுடன் மேலும் ஒரு சில செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொளியில் காத்திருக்கின்றன. தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன். வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். ஈராக்கினுடைய வடபகுதியில் இருக்கின்ற 2 நகரங்களை இலக்கு வைத்து ஈரான் ட்ரோன் தாக்குதலை நடத்தியிருக்கிறது. இந்த தாக்குதல்கள் செவ்வாய்க்கிழமை அதிகாலை வேளையில் இடம்பெற்றதாக சொல்லப்படுகிறது. அதாவது உங்களுக்கு தெரியும், ஈராக்கில் அடிக்கடி தாக்குதலுக்கு உள்ளாகிற ஒரு நகரம், அதுவும் வடபகுதியிலான் இருக்குது. அதுதான் ஏர்பில் நகரம். ஏனென்று சொன்னால் அங்கால குர்திஸ்தான் மாகாணம். அப்போ குர்திஸ்தான் மாகாணத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஈரானுக்கு எதிராக செயல்படுபவர்கள். எனவே அவர்களை இலக்கு வைத்து அடிக்கடி ஈரான் தாக்குதல் நடத்துகிறது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஏர்பில் நகரத்துக்கும் மேலே இன்னும் வடபகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கால துருக்கி பக்கம் இருக்கக்கூடிய 2 முக்கியமான நகரங்கள். ஒன்றினுடைய பேர் கலிஃபான் என்று சொல்லி இப்போ நீங்கள் மேப்பில் பார்க்குறீங்க. மற்றைய நகரம் சொரம் என்று சொல்லி இந்த 2 நகரங்களையும் இலக்கு வைத்து ஈரான் ட்ரோன் தாக்குதலை நடத்தியிருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த ட்ரோன் தாக்குதலை அடுத்து அந்த பகுதி முழுவதும் மிகுந்த ஒரு பதட்டமான நிலைமை காணப்பட்டதாகவும் 10க்கும் மேற்பட்ட அமெரிக்க போர் விமானங்கள் உடனடியாக களத்திலே இறங்கி அந்த பகுதியை பாதுகாத்ததாகவும், குறிப்பாக ஏர்பில் நகரத்துக்கு மேலாக வான்பரப்பில் 10க்கும் அதிகமான அமெரிக்க விமானங்கள் பறந்து பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டதாகவும் சொல்லப்படுகிறது. அதாவது உங்களுக்கு தெரியும், இப்போ கடந்த 3-4 நாட்களாக அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் மோதல்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. எந்த ஒரு மோதலுமே நடக்கல. இருந்தாலும் ஈரானிய ட்ரோன்களை எதிர்கொள்வதற்காக அமெரிக்க விமானங்கள் பறப்பில் ஈடுபட்டதாக சொல்லப்படுகிறது. அதே வேளையில் இந்த தாக்குதல் சம்பந்தமாக ஈரானினுடைய மிக முக்கியமான ஒரு வானொலி சேவை IRIB அவர்கள் வெளியிட்டுள்ள தகவல் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், வடக்கு ஈராக்கில் இருக்கக்கூடிய ஒரு எரிவாயு வயல், அதாவது கேஸ் ஃபீல்டு, அதனை இலக்கு வைத்து தாங்கள் தாக்குதல் நடத்தியதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது கோர்மோர் கேஸ் ஃபீல்டு என்று சொல்கிறது, கோர்மோர் கேஸ் ஃபீல்டு என்று சொல்லி அதனை இலக்கு வைத்து தாங்கள் தாக்குதல் நடத்தியிருப்பதாகவும், இது குர்திஸ்தான் மாகாணத்தில் வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய எரிவாயு வயல் என்று சொல்லப்படுகிறது. என்ன காரணத்துக்காக இந்த வயல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதுன்னு சொல்லி சரியான விவரங்கள் தெரியல. இருந்தாலும் இந்த எரிவாயு உற்பத்தி வயலில் இருந்து மிக பிரம்மாண்டமான நெருப்பு சுவாலைகள் எழுந்ததாகவும், அதாவது அங்கே ட்ரோன் விழுந்து வெடித்ததன் காரணமாக நெருப்பு பற்றி எரிந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இந்த எரிவாயு வயல் இந்த ஏர்பில் நகரத்தில் இருந்து 200 கிலோமீட்டருக்கு அங்கால தொலைவில் இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இன்று செவ்வாய்க்கிழமை முக்கியமான 2 பேரை வெள்ளை மாளிகையில் சந்திக்கின்றார். வாஷிங்டனில் வெள்ளை மாளிகையில் சந்திக்கின்றார். முதலாவது நபர் யாரென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் யுக்ரைனிய ஜனாதிபதி செலன்ஸ்கி. அவரை சந்தித்து யுக்ரைனிய நிலவரம் சம்பந்தமாக கலந்துரையாடுகின்றார். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்களை சந்தித்து கலந்துரையாட இருக்கின்றார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். இதில் இது சம்பந்தமாக ஊடகங்கள் மத்தியில் பேசியக்குள்ள ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், இப்போ கொஞ்ச காலமாக எனக்கும் நெத்தன்யாகுவுக்கும் இடையில் சில பல கருத்து முரண்பாடுகள் இருக்குது. அந்த கருத்து முரண்பாடு காரணம் ஈரானோட செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தம். இருந்தாலும் நாங்கள் இன்னமுமே நண்பர்களாகத்தான் இருக்கின்றோம், நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் இருக்கிறோம் என்று சொல்லி ட்ரம்ப் சொல்லியிருக்கார். எனவே இன்றைய சந்திப்பில் பல முக்கியமான விடயங்கள் கலந்துரையாடப்படும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று மாலை அளவில் அந்த சந்திப்பு நடைபெற இருக்கிறது. இதுக்கிடையில் நெத்தன்யாகு அமெரிக்காவுக்கு வரார் தானே, டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை சந்திக்க போகிறார் தானே. அப்போ அதனை முன்னிட்டு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய இராணுவம் IDFல இருந்த முன்னாள் இராணுவ வீரர்கள் மட்டுமல்லாமல் புலனாய்வு அமைப்பைச் சேர்ந்தவர்கள், இன்டெலிஜென்ஸ் அமைப்பைச் சேர்ந்தவர்கள், போலீஸ் உத்தியோகத்தர்கள் எல்லாருமே முன்னாள் வீரர்கள். அவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு 600 பேர் சேர்ந்து கடிதம் ஒன்று எழுதியிருக்கின்றார்கள். 600 பேரும் கையெழுத்து வச்சு ட்ரம்புக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார்கள். அந்த கடிதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், இந்த மாதிரி உங்களை சந்திக்கிறதுக்கு எங்களுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு வாரார், அவருக்கு தயவு செய்து ஒரு அழுத்தம் கொடுக்கவும். என்ன அழுத்தம் என்று சொன்னால், இந்த மாதிரி மேற்கு கரையில் வெஸ்ட் பேங்க் இருக்குது தானே, அங்கே நிறைய
மனித உரிமை மீறல்கள் சம்பவங்கள் நடக்குது, நிறைய வன்முறை சம்பவங்கள் நடக்குது. ஏராளமான வன்முறை சம்பவங்களால் அது கண்டிப்பாக இஸ்ரேலுக்கு தான் பாதிப்பை கொண்டு வரும் ஃப்யூச்சரில். எனவே அதை நிறுத்தச் சொல்லி நெத்தன்யாகுவுக்கு அழுத்தம் கொடுங்கள் என்று சொல்லி அந்த கடிதத்தில் வேண்டுகோள் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கடிதத்தை எழுதியதற்காக அவர்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா இல்லையா என்று சொல்லி தெரியலை. இருந்தாலும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்கிறத நெத்தன்யாகு அவர்கள் கேட்பாரான்னு தெரியலை. ஏன்னு சொன்னால் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கள், இந்த வெஸ்ட் பேங்க் பகுதியில் இப்போ கொஞ்ச காலமாக தொடர்ந்து வன்முறைகள் தான், ஏராளமான வன்முறைகள். அதில் பாலஸ்தீனர்கள் பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். இது சம்பந்தமாக ஐக்கிய நாடுகள் சபையிலிருந்தும் ஒரு அறிக்கை ஒன்று வந்திருக்கேன் என்று சொன்னால் அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு என்று சொன்னால் 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்திலிருந்து இந்த 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெஸ்ட் பேங்கில் 3033 வன்முறை சம்பவங்கள் பதிவாகியுள்ளன என்று சொல்லி ஐக்கிய நாடுகள் சபையை புள்ளிவிவரம் வெளியிட்டிருக்கிறது. எனவே இப்படியான ஒரு பின்னணியில் தான் இந்த ஒரு கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது. இதில் ஆச்சரியமான விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த மாதிரி கடிதங்கள் எழுதுறது உலகளாவிய ரீதியில் சாதாரணமான விஷயம்தான். இருந்தாலும் இஸ்ரேலினுடைய முன்னாள் இராணுவ வீரர்களே அந்த கடிதத்தை எழுதினது ஒரு ஆச்சரியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. பிரித்தானியாவினுடைய பிரபலமான செய்தி ஊடகமாகிய ராய்ட்டர்ஸ் செய்தி சேவை ஒரு கருத்து கணிப்பு ஒன்றை எடுத்திருக்கிறார்கள். அந்த கருத்து கணிப்பில் என்ன கேள்வி கேட்கப்பட்டேன்னு சொன்னால், டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஈரான் மேலே போர் தொடுத்தது சரியா பிழையா, அதற்கு உங்களுடைய ஆதரவு இருக்கா இல்லையா, இதுதான் கேள்வி. இந்த ஒரு கேள்விக்கு பெரும்பாலான அமெரிக்க மக்கள் தங்களுடைய ஆதரவு கிடையாது என்று சொல்லி பதில் வழங்கியிருக்கிறார்கள். அந்த ஒட்டுமொத்த பதிலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 62% அமெரிக்க மக்கள் இந்த போருக்கு ஆதரவு இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். 33% சொல்லியிருக்கிறார்கள் நாங்கள் இதற்கு ஆதரிக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஏனைய சதவீதத்தினர் சொல்லியிருக்கிறார்கள் இதற்கு நாங்கள் பதில் சொல்லவே இல்லை, எங்களை விட்டுருங்க என்று சொல்லியிருக்கிறார்கள். இது முதலாவது பதில். இரண்டாவது பதில் ரிபப்ளிகன்ஸ் கட்சிக்காரர் இருக்கிறது தானே, அதாவது டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய கட்சிக்காரரை கேட்கப்பட்டது. அவருடைய கட்சிக்காரரில் 71% போருக்கு ஆதரவு தான். ஏன்னு சொன்னால் அவற்றை கட்சியாக கண்டபடியால். அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 26% ஆதரவு இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். இது ரிபப்ளிகன் கட்சியாக்கள். அடுத்தது டெமோக்ராட்ஸ் கட்சிக்காரர்கள், அதாவது ஜோ பைடன் கட்சிக்காரர்கள். அவர்களில் 93% சொல்லியிருக்கிறார்கள் இந்த போருக்கு நாங்கள் ஆதரவு கிடையாது என்று சொல்லியிருக்கிறார்கள். ஏனையவர்கள் ஆதரிக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே போல் சாதாரணமான இண்டிபெண்டன்ஸ் எந்த விதமான கட்சியும் இல்லாமல் பொதுவாக நடுநிலைமையாக இருப்பவர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்களே 67% சொல்லியிருக்கிறார்கள் இந்த போருக்கு நாங்கள் ஆதரவில்லை என்று சொல்லி. 25% சாதாரண பொதுமக்கள் 25% சொல்லியிருக்கிறார்கள் நாங்கள் இந்த யுத்தத்தை ஆதரிக்கிறோம் என்று சொல்லி. அதிலேயும் ஒரு குறிப்பிட்ட சதவீத மக்கள் நாங்கள் பதிலும் சொல்லல ஒன்றும் சொல்லல, எங்களை விட்டுருங்க சாமி என்று சொல்லி ஓடிட்டார்கள். எனவே இப்படியான ஒரு கருத்து கணிப்பு ஒன்றை எடுத்திருக்கிறது பிரித்தானியாவினுடைய பிரபல செய்தி சேவை ஊடகமாகிய ராய்ட்டர்ஸ் செய்தி சேவை. எனவே அமெரிக்க மக்களுக்கு சுருக்கமாக சொல்ல போனால் இது விருப்பம் இல்லை, இந்த யுத்தம் விருப்பம் இல்லை, இந்த யுத்தத்தில் வெற்றி பெறவும் முடியாது, அதுதான் கள யதார்த்தம். இதெல்லாமே வர இருக்கின்ற தேர்தலில் எதிரொலிக்கும் என்று சொல்லி எதிர்வு கூறப்பட்டுள்ளது.